ஜிமிக்கி எப்படி ரேப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்களா. இதில் வந்து ரேப் பண்ணுறதுல வந்து நார்மலாக ரேப் பண்ணுறதும் இருக்குது, நீட் ரேப்பிங்கும் இருக்குது. எனக்கு ஓரளவு தான் ரேப்பிங் வரும், ரொம்ப பர்ஃபெக்ட் ரேப்பிங் வந்து எனக்கு வராது. பட் ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து இந்த ட்விஸ்ட்டாக இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் உள்ளே விட்டு எடுக்கும்போதும் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வராமல் எப்படி அவாய்ட் பண்ணுறது, அது எப்படி ரேப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த ட்விஸ்ட் ஆகாமல் நீட்டாக வர்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஜிமிக்கி எடுத்திருக்கேன், த்ரெட்டு. இப்போ வந்து நம்ம கரெக்டான சைஸில் வந்து ஒரு போர்டு நமக்கு வேணும். நான் வந்து இந்த மாதிரி போர்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கேலண்டர் அட்டை எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் இந்த போர்டில் வந்து இந்த பக்கம் எடுக்கலை, இந்த பக்கம் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் கேலண்டர் அட்டை எடுத்தாலும் ஓகே தான். கேலண்டர் அட்டையில் இந்த சைடு எடுக்கும்போது இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 ஸ்டாண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இதில் வந்து நான் வந்து 28 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் எனக்கு ஒரு ஜிமிக்கி சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 28 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டேன். இது எப்படி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து உள்ளே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் இதோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜில் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு நீடில் டைப்பில் இதில் கொண்டு வந்தால் தான் நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணணும், இதில் இவ்வளோ க்ளூ வேணால், இதை விட கம்மியாக போதும். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி லைட்டாக சுற்றி விட்டுக்கணும். அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி இருக்குமோ, நம்ம உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 ஜிமிக்கியுமே நான் நூல் சுற்றி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரையாக விட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ நூல் சுற்றுறேன். இது வந்து கரெக்டாக இப்படி நேராக வர மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போது இந்த இதை வந்து இப்படி உள்ளே விடுறோம். இப்போ நார்மலாக உள்ளே விட்டு இப்படி எடுக்கும்போது கரெக்டாக வருதா. ஆனால் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து இது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி வரும். அது எப்படி நான் காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக இந்த பட்டையாக பிடிக்கணும். ரொம்ப மொத்தமாக பிடிச்சிட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று நூல் இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டையாக பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இப்போது சும்மா இதே மாதிரி விட்டு இப்படி எடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கொசான்னு வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரும். இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம உள்ளே விட்டு எடுக்கும்போதே நம்ம வந்து அந்த இதை பண்ணணும். இப்போ நான் வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கும்போது லைட்டாக இதை ட்விஸ்ட் பண்ணி இப்படி எடுக்கும்போது நமக்கு அந்த நீட்டாக வரும். இது ஒன்று மேலே ஒன்று த்ரெட்டு ஏறாத மாதிரி இருக்கும். இப்போ திரும்ப நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை இப்படி இங்கே பிடிச்சிக்கணும், நூல் நகராத மாதிரி வச்சுட்டு இப்போ இது உள்ளே விட்டு இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க தெரியுமா, எடுக்கும்போது லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி எடுக்கும்போது நமக்கு அந்த இடத்துல சுருக்கம் வராது. தெரியுதா? இங்கே சுருக்கம் வருது பார்த்திங்களா. இப்போது லைட்டாக மேலே ஏறினதாக இருக்குமே தவிர இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண மாதிரி வராது, இந்த மாதிரி முடிச்சு வந்த மாதிரி வராது. ஒன்று மேலே ஒன்று தான் ஏறுமே தவிர, அதாவது உள்பக்கம் இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்கிறதுனால இந்த இடத்தையும் இங்கே ஃபில் பண்ணணும், இந்த இடத்தையும் ஃபில் பண்ணும்போது இந்த த்ரெட்டுக்கு மேலே இந்த த்ரெட்டு வர்றதுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வரும்போது நம்ம ஸ்டோன் ஒட்டுறதுக்கு மேடும் பள்ளமாக ஆன மாதிரி ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ரேப் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பேங்கிள் சுற்றும் போது நமக்கு இந்த இடத்துல முடிச்சு வராது, சிக்கு வந்தால் எடுத்து விட்டு பண்ணுங்கள், நீட் ரேப்பிங் வரும்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதில் நம்ம ஒட்டினதுனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி சுருக்கமாக இப்படி சுற்றின மாதிரி தான் வரும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கரெக்டான லென்த்தில், அதாவது 28 ஸ்டாண்ட்ஸ்னால் 28 மட்டும் எடுக்காமல் கூட ஒரு 3 ஸ்டாண்டோ 4 ஸ்டாண்டோ எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல நிறைய கேப் கிடைக்கும். அந்த சுருக்கத்தை நம்ம கீழே தள்ளிகிட்டே கொண்டு போய் நம்ம இந்த ஜிமிக்கியை ஃபினிஷ் பண்ண முடியும். ரொம்ப கிட்ட வந்து முடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, நூல் ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருந்தால் தான் பார்க்க ஜிமிக்கி அழகாக இருக்கும். நம்மளால் நீட்டு ரேப்பிங் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டான ரேப்பிங்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஜிமிக்கி வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இழுத்து டைட்டாக பிடிச்சி இதில் நான் ஸ்டிக் பண்ணுறேன். அப்போ தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப நூல் எலும்பி வராமல் இருக்கும். அதுக்காக நீட்டாக இழுத்து பிடிச்சி பண்ணணும். இப்படி ஒட்டிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா,
இப்படி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு திரும்பவும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அமுத்தி விட்டுறணும். இப்போது நம்மளோட ஜிமிக்கி நீட்டாக ரேப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நம்ம சூப்பராக நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நீட் ஃபினிஷிங் வரும். நான் ஒரு ஆர்டருக்காக தான் இத்தனை ஜிமிக்கீஸை வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 35 ஜிமிக்கி வந்து ஆர்டர் வந்துச்சு. என்னால் 35 கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் 30 பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 30 இது நான் இப்போ ரேப் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி நீட்டாக ரேப் பண்ணி உங்கள் கஸ்டமர்ஸுக்கும் நீட் ஃபினிஷிங்கோட ஜிமிக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.